தற்போது மிக முக்கியமாக பொங்கலூர் மணிகண்டன் ஒரு அரசியல் விமர்சகர் நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தற்போது நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து நமது நேர்களுக்கு, சத்தியம் டிவி நேர்களுக்காக மிக தெளிவாக அங்கு என்ன நடந்தது என்றால் அப்பாவும் மகனும் மோதலில் ஏற்பட்டது, நேரடியாக வார்த்தை மோதல் ஏற்பட்டு நம்மால் காண முடிந்தது. எனவே நீங்கள் அங்கு இருப்பதால் என்ன நடந்தது என்பதை நமது நேருக்காக சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா பொங்கலூர் மணிகண்டன்? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி நான் மிக நீண்ட காலமாக நெருக்கத்தோடு பணியாற்றி அவரோடு இருந்தவன். அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். டாக்டர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரையில அவர் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு ஆளுமை அறிந்த தலைவர். ஆனால் அதற்கு இணையான தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உருவாகவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. இது ஆரம்ப காலத்திலே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு கருத்து நிச்சயமாக இருந்தது. காரணம், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் களப்போராளி. அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர். எனவே அவரால் அந்த கட்சியை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. இந்த நிலையில் தான் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இன்றைக்கு முற்றாக வெடித்திருக்கிறது. உண்மையை சொன்னால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்காகவே பல பேர் அதை சகித்துக் கொண்டு கட்சியை எதிர்ப்பதையும் பார்க்கிறோம். அதாவது கட்ட பஞ்சாயத்து செய்கின்றவர்கள், தவறு செய்கின்றவர்கள் எல்லாம் கட்சியில இணைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் பயணிப்பதை டாக்டர் ராமதாஸ் நீண்ட காலமாக விரும்பவில்லை. அவரை எல்லாம் பலமுறை கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும், உண்மையாக நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்று விரும்புவார். அதற்கு சரிவரவில்லை என்று சொன்னால் யாரை பற்றி யோசிக்காமல், யாரையும் கலந்தாலோசிக்காமல் கட்சி விட்டு நீக்கவாவது டாக்டர் ராமதாஸ் பழக்கம். பொதுவாக டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரையில் எல்லோரையும் அரவணையும் செல்லக்கூடியவர். அவருக்கு ஏற்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் செயல்பாடுகள் நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். மணிகண்டன், நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்தினா குடும்ப கட்சியாக மாறுகிறதா? ஏற்கனவே ஒருத்தர் நியமித்த போது பிரச்சனை மீண்டும் குடும்பத்திலிருந்து இன்னொருவரா என்ற வகையில் தான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் எழுப்பியது ஒரு சரியான கேள்வியா என்பது போல சந்திரபாபு செல்வம் சொல்றாங்களே, அது குறித்து உங்க கருத்து என்ன? இல்ல, அது சரிதாங்க. டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா பொறுத்தவரை அவரே அன்புமணி அவர்களை விரும்பி எல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வரலைங்கிறத உண்மை. என்ன காரணம், அன்னைக்கு கட்சிக்குள் இருந்தவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தூண்டிவிட்டு அவரை கட்சிக்குள்ள கொண்டு வந்து உருவாக்கியதே சில சுயநலவாதிகள் தான். எனவே டாக்டர் ராமதாஸ் ஐயா நிச்சயமாக பொறுப்பு இல்லைன்னு கருதுறேன். இப்போ அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் நடவடிக்கை செய்வீங்க போது அந்த குடும்பத்திலிருந்து வேறு அடையாளப்படுத்த விரும்புகிறார். இதுக்கு என்ன காரணம்னா, டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய மகன் என்ற பகுதியை தாண்டி அவருடைய அன்புமணி தன்னுடைய மனைவி, தன் மகள்கள் எல்லோரையும் கட்சிகளை கொண்டு வந்து முழுமையாக கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று தீவிர முயற்சி வருவது அந்த கட்சியிலேயே யாரும் விரும்புவது என்பதுதான் உண்மை. இப்போ நீங்க திமுக குடும்பாட்சி விரும்பாத அன்புமணி ராமதாஸ் ஏன் தன் மனைவியை நிப்பாட்டான தர்மபுரியில தன் மகள்கள் ஏன் கலந்து அறிக்கை வர்றாரு? அதே மாதிரி சினிமா துறையை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் கூட்டாளி என்றுதான் குறிப்பிட்டு விமர்சனம் செய்வார். ஆனா அந்த துறைகளில் இன்றைக்கு அன்புமணி குடும்பம் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி திரைப்படம் எடுப்பது, திரைப்படத்தில் நடிப்பது என்கிற ஒரு கொள்கைக்கு விரோதமான நிலைப்பாட்டில் சென்று கொண்டிருப்பதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் ஐயா விரும்பவில்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை உருவெடுத்திருக்கிறது. உண்மை சொன்னால் டாக்டர் ராமதாஸ் ஐயா மிகச்சிறந்த போராளி, மிகச்சிறந்த தலைவர். அவருக்கு இணையான தலைவராக அன்புமணி ராமதாஸ் உருவாக வாய்ப்பு குறைவு. அன்புமணி ராமதாஸ் கட்சிக்குள் வந்த பிறகு பெரும் தோல்வியை அந்த கட்சி தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது. அதன் விளைவுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்பு. இது நிச்சயமாக ஒரு முடிவு பெறுங்க. மிக்க நன்றி பொங்கலூர் மணிகண்டன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.